உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த அருமையான வசனத்திலே இந்த மார்க் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, அதிக நாட்களாக திமிர்வாதத்தினால் முடக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த நாட்களிலே இயேசுவானவர் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு சிலர் அவரை எப்படியாகிலும் சுகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அவரோ இயேசு கிறிஸ்துவிலே வர முடியாத சூழ்நிலையில இருந்தார். ஆனால் அங்கு ஒரு சிலர் அவரை சுமந்து கொண்டு வந்தவர்களாக அவரை சந்திக்க வரும்போது உள்ளே செல்வதற்கு இடமில்லை. அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்க இருந்தார்கள். ஆனால் அவர்களோ அந்த எப்படியாகிலும் அந்த திமிர்வாதக்காரன் சுகப்பெற வேண்டும் என்று விரும்பினபடினால் அந்த இருந்த வீட்டினுடைய மேற்கூரையை பிரித்து திமிர்வாதக்காரனை மேல் வழியாக இறக்கினார்கள். அப்படி இறக்கி அந்த இடத்திலே பார்க்கும்போது அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்துவானவர், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில பாவத்தினால வியாதி, பாவத்தினால பலவீனங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட பாவத்தில் உள்ளவர்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்படி மன்னிக்கும் போது அந்த மனிதன் சுகம் அடைகிறான், விடுதலை அடைகிறான், பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறான், சரீரத்திலிருந்து விடுதலை அடைகிறான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாவம் இருக்குமானால் நீங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இயேசுவிடத்திலே வாருங்கள். அவர்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.